நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளில் எடுத்துக்கொண்டால் ஒன்றுக்கும் உதவாத தினந்தோறும் பொய்களையே புரட்டுகளையே அரசியலாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் இருக்கின்றார் என்றால் நான் அண்ணாமலை என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை தான் அதனுடைய வரலாற்றிலேயே ஒரு காலத்தில் 10,000 பேர் தைப்பூசத்திற்கு கூடுகின்ற நிலை இருந்து இன்றைக்கு ஒரு நாளைக்கு 20 லட்சம் பேர், ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் மக்கள் திரண்டு வருகின்றார்கள். 10,000 பேர் இருந்த காலத்தை மாற்றி இன்றைக்கு தைப்பூச திருநாளிலே அதிக அளவு மக்கள் கூடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் போதிய வசதிகளும் இறை தரிசனத்திற்கும் தேவையான அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றிய அரசு என்பதால் தான் எங்குமே இந்த தைப்பூசத்தில் சிறு ஒரு அசம்பாவிதம் கூட நடைபெறாமல், சிறு அசம்பாவிதம் என்றால் மூச்சு திணறல் கூட ஏற்படாமல் ஒழுங்காக நிம்மதியாக அனைவரும் இறை தரிசனம் செய்தார்கள் என்றால் அது இந்த ஆட்சியில்தான். அண்ணாமலை கூறியது போல் கடந்த காலம் வேண்டுமென்றால் அப்படி இருந்திருக்கலாம். பழனியை பொறுத்தளவில் இன்றைக்கு 96 கோடி ரூபாய் செலவிலே முதல் மாஸ்டர் பிளான் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இரண்டாம் மாஸ்டர் பிளான் பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு அரசின் சார்பில் 58 கோடி ரூபாயை 50 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அரசே பணத்தை ஒதுக்கி இருக்கின்றது. இரண்டாவது மாஸ்டர் பிளான் 136 கோடி ரூபாய் செலவிலே தயார் செய்யப்பட்டு வருகின்றன. திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டால் 450 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு பகுதியாக விற்பனை சீட்டு வழங்குகின்ற மண்டபம், அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் போன்றவை நாளைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் 20 கோடி ரூபாய் செலவிலே முடிக்கப்பட்ட பணிகளை நாளைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கின்றார். இப்படி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக திருக்கோயிலுடைய வளர்ச்சி எப்படி அடைந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல் பக்தர்களுடைய எண்ணிக்கையினுடைய வளர்ச்சியும் கூடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த பக்தர்களுடைய தேவையை முழுமையாக நிறைவேற்றுகின்ற ஒரு அரசு இந்த அரசு. ஆன்மீகத்தில் தலையிட்டு அரசியலாக்க நினைக்கின்ற அண்ணாமலையின் கபட நாடகம் தமிழகத்திலே எடுபடாது. மாண்புமிகு தமிழக முதல்வர் உள்ளவரை அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் முடியும். இது வடக்கிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற சம்பவம். அண்ணாமலைக்கு இவைகளெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு கேட்காது. தமிழகத்திலே எங்காவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் எவ்வளவு பெரிதாக ஊதி பெரிதாக்கி இருப்பார் என்பது உங்கள் கவனத்திற்கே விட்டு விடுகிறேன், உங்கள் எண்ணத்திற்கே விட்டு விடுகிறேன். ஆகவே தமிழகத்தை பொறுத்தளவில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற கூட்டமாக இருந்தால் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் முன்கூட்டியே துறை சார்ந்த அமைச்சர் என்ற வகையில் என்னையும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சரையும் கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி கூடுகின்ற மக்களுக்கு ஏற்றார் போல் பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதால் தான் அண்மையில் கூட திருவண்ணாமலையில் பௌர்ணமி தினத்தன்று 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடிய போது கூட ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இடம்பெறாமல் முழுமையாக பௌர்ணமி கார்த்திகை தீபத்தை முடித்து வைத்தோம். அதேபோல் மலையில் கொப்பரை தேங்காய் ஏற்றுவதற்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பல்வேறு வகையில் கொப்பரை தீபம் இந்த ஆண்டு எரியுமா என்று பக்தர்கள் ஏக்கத்தோடு இருந்தபோது எரியும் என்று உறுதியோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்தார். அதேபோல் கொப்பரை தீபத்தை ஏற்றி பக்தர்களுடைய மனதை கார்த்திகை தீப திருவிழாவை ஒளிமயமாக கொண்டாடிய அரசு இந்த அரசு. இவையெல்லாம் அண்ணாமலையின் எண்ணத்திற்கு செல்வதற்கு நியாயமில்லை. ஏனென்றால் அவருடைய எண்ணங்கள் முழுவதுமே கலங்கப்பட்டிருக்கின்றது. கள்ள எண்ணம் என்பதால் இது நிச்சயம் அவருடைய எண்ணத்திற்கு செல்லாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.